வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் கொஷின் உங்களுக்கு சிலபஸ் வந்து நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் வந்து தமிழ் மட்டும் உங்களுக்கு புதுசாக மாற்றிருப்பாங்க. ஸோ ஜிகே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழசு எப்படி இருக்கோ அது அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஹிஸ்ட்ரி தனியாக கொடுத்துருப்பாங்க, ஐஎன்எம் தனியாக கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக் தனியாக இருக்கும், யூனிட் 9 டாபிக் தனியாக இருக்கும், அது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூனிட் 8 தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க இந்த முறை. யூனிட் 8லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிலாம் குடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. உங்களுக்கு தமிழ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 80 கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டிஎன்பிசில தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு 2022 வந்து நடந்து வந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம் நம்ம. ஸோ அதிலேயே வந்து 80 கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடும். அதாவது 85 கொஸ்டின் 80 கொஸ்டின் இதில கம்ப்ளீட் ஆயிடும். சும்மா அந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இதுலலாம் குடுத்துருக்க மாட்டாங்க. இதுல வந்து குடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது படிச்சுக்கங்க. அதுவும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். 85 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் கொஸ்டின். மீதி இருக்கக்கூடிய 15 கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு சிலபஸ் குடுத்துருப்பாங்க. இலக்கியம், அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்களும், அவர்களின் பங்குகளும் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, ஒரு சிலலாம் கட் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு 15 கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு தனியா கேட்க போறோம்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ இது டிஎன்பிசில சிபிடி எக்ஸாம்ல லாஸ்ட்டா 18, 11, 2025 24 நடந்த எக்ஸாம். இதுதான் டிஎன்பிசி குரூப் 4ல இதுவரைக்கும் நடந்த லாஸ்ட் எக்ஸாம் இதுதான். இது குடுத்துருக்க தமிழ் ஆன்சர் வந்து பார்க்க போறோம். தமிழுடைய கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ குடுத்துருக்க சிலபஸ் பேசிக் எல்லாமே அப்படியே இருக்கும். ஆனா அந்த லாஸ்ட் சொன்னேன் இல்லையா? ஒரு 15 கொஸ்டின் அது மட்டும் மாத்தி இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். ஆப். ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் காண்க. ஆப்னா செயலி. சர்ச் இன்ஜினா தேடுபொறி. புலம்னா வாட்ஸ்அப்பு. அதே வலஞ்சொலி கேட்டாக்கா கிளாக் வாய்ஸ். ரெண்டாவது கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். டச் ஸ்கிரீன். டச் ஸ்கிரீன். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் அறிதல். டச் ஸ்கிரீன்னா தொடுதிரை. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்னாக்க புலனம். விடை வகையை கண்டறிக. விடை வகையை கண்டறிக. இப்பக்கத்தில் உள்ளது. அங்க இருக்கு, இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இடத்த வந்து சுட்டி காமிக்கிறாங்க. அங்க இங்கன்னு சொல்லி சுட்டி காமிப்பது வந்து பண்ணிக்க சுட்டு விடை. விடை வகையை தேர்வு செய்க. விடை வகையை தெரிவு செய்க. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவிடன் சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுகிறார். ரெண்டுமே என்ன சிறுகதைகள். ஆனா ஆசிரியர்கள் வந்து வேற ஆசிரியர்கள். எங்கிட்ட அந்த நூல் இல்லப்பா, ஆனா இந்த நூல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அது என்ன இனமொழி. சிறுகதை என்பது ஒரே இனமொழி தானே. அப்போ இனமொழி விடை. உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 4 நியூ சிலபஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா கரெக்டா ஆன்சர் கரெக்டா இருக்கு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஆன்சர் கரெக்டா இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலுவல் சார்ந்த மொழியை மட்டும் தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எபிகிராப்னா கல்வெட்டியல் கரெக்ட் தான். கேவ் டெம்பிள்னா குடைவரை கோயில் கரெக்ட் தான். ட்ரெஷரி அப்படின்னு கேட்டாக்கா கருவூலம். ஹீரோஸ்டோன்னா நடுக்கல் கரெக்ட் தான். அலுவல் சார்ந்த மொழி எதுன்னு கேட்டா ட்ரெஷரி மட்டும்தான். கருவூலம் மட்டும்தான் அலுவலர் சார்ந்த மொழி. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன நம்முடைய சங்க காலத்தை பத்தி குறிப்பிடக்கூடியது தான். கல்வெட்டியல், குடைவரை கோயில்கள், நடுக்கல்கள்லாம் குறிப்பிடப்படுது. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு நியூ சிலபஸ் டிஎன்பிசி குரூப் 4 உடைய நியூ சிலபஸ் மெத்தட் தான் குடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினும் அதே போல தான் இருக்கும். அலுவல் சார்ந்த சொற்களை தேர்ந்தெடுக்க. எல்லாமே கரெக்ட் தான். கல்ச்சர் வெல்விஷன் அப்படின்னு கேட்டாக்க பண்பாட்டு விழுமியங்கள் தான். கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை. ஹியூமனிசம்னா மனிதநேயம். பெலிஃப்னா நம்பிக்கை கரெக்ட் தான். இதுல என்ன அலுவலர் சார்ந்த மொழி அப்படின்னு கேட்டாக்க கேபினெட். கேபினெட் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சரவை என்பது தான் அலுவல் சார்ந்த மொழிகள். ஸோ உங்களுக்கு 2024 குரூப் 4 வந்து இப்படி தான் கேட்க போறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே கரெக்டா இருக்கும். இதுல நீங்க அலுவல் சார்ந்த மொழி எது? அலுவல் சார்ந்த மொழி எதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து செக் பண்ணணும். திருப்பி இன்னொரு கொஸ்டின் அதே தான். உங்களுக்கு அலுவல் சார்ந்த மொழி மட்டும் நியூ சிலபஸ்ல குரூப் 4 சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் கேட்க போறோம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 15 கொஸ்டின் இப்படி தான் இருக்க போகுது. அது இல்லாம கலை சொற்கள் தனியா வந்து ஒரு 5 கொஸ்டின். கலை சொற்கள் மட்டுமே ஒரு 20 கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைல் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. நாட்டிக்கல் அதிலே இருக்கு. மயில் அதிலே இருக்கு. கடல் மயில்.
ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஓல்டு புக்லயும் இருக்கு, நியூ புக்லயும் இருக்கு. இல்லைனா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாயிடுவீங்க. சரிங்களா? உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல. மனமொன்றிய துணை. மனமொன்றிய துணை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். சரியான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு ஊமை பொருட்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரியானது மட்டும் கேட்குறாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இது 2022 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு கேட்டாக்க வெளிப்படைத்தன்மை. வெளிப்படையா வந்து தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா தெளிவா தெரியும். மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னாக்க தண்ணி வெள்ளத்தை திருப்பி விட்டாங்க. அது போய் யாரால் தடுக்க முடியுமா? தடையின்றி அது வந்து மிகுதியா வரும். இதுதான் வந்து கரெக்டா இருக்கு. இதுதான் வந்து கரெக்டா இருக்கு. விழலுக்கு இழைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போல. அது பார்த்தீங்கன்னாக்கா பயனற்ற செயல். பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை நீங்க கொட்டினா அந்த நெல்லிக்காய் வந்து ஒரே இடத்துல அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சிதறி ஓடும். ஒரு சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடும் இல்லையா? ஸோ அது வந்து ஒற்றுமையின்மை அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? உங்க சொல்லும் பொருளும் இதிலே கவர் ஆயிடும். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. 9th புக்ல இருக்கு. சரிங்களா? நீங்க இப்போ வந்து நியூ சிலபஸ் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாக்க இலக்கணம் தான் அதிகமா ஸ்கூல் புக் எடுத்து படிங்க. 6 to 10 வரைக்கும் 9th 10ல தான் இந்த எவ்வகை வாக்கியம் கண்டறிக, வினைகள் கண்டறிக, இந்த மரபு சொற்கள், மருவு சொற்கள்லாம் வந்து 8th புக்ல இருக்கு. ஸோ ஸ்கூல் புக் எடுத்து வச்சு படிங்க. நோட்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காதீங்க. ஸ்கூல் புக் எடுத்து ஃபுல்லா படிங்க. சரிங்களா? கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. யாரால் படிக்கப்பட்டதுன்னா கவிதாவால். என்ன படிக்கப்படுதுன்னா கடிதம் படிக்கப்படுது. அப்போ அது ஒரு செய்யப்பாட்டு வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான். அவன்தான் ஸ்கூலுக்கு போறான். அது வந்து தன்வினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பள்ளிக்கு புத்தகங்களை யாரோ வருவிக்கிறாங்க. இது ஸ்கூல் புக்ல இருக்கிற கொஸ்டின் தான் அதெல்லாம். சரிங்களா? பள்ளிக்கு புத்தகங்கள் யாரோ வருவிக்கிறாங்க. அதுதான் பிறவினை. அதுதான் பிறவினை. பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தனர். தன்வினை. அவர்கள் நன்றாக படித்தனர். அதுவும் தன்வினை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அவனை திருத்த செய்தான். பிறவினை வாக்கியம். தன்வினைன்னு கேட்டாக்க அவன் திருந்தனான். அவனே வந்து திருந்ததான். நம்ம இது 3வது கொஸ்டின் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல 3வது கொஸ்டின் பார்க்க போறோம். அவன் திருந்தான்றதே 3 கொஸ்டின்லையும் கேட்டிருப்பாங்க இது வரைக்கும். நான் கொடுத்த 3 கொஸ்டின்லையும் கொடுத்துருப்பாங்க பாருங்க. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் என்பது பிறவினை. அவர்களை படிக்க வரவழைக்கப்பட்டனர் என்பதும் பிறவினை. விடைக்கேற்ற வினா அமைக்க. பொழுது, பெரும்பொழுது, சிறும்பொழுது என இருவகைப்படும். பொழுது, பெரும்பொழுது, சிறும்பொழுது என இருவகைப்படும். பொழுது எத்தனை வகைப்படும்? சரியான விடைக்கேற்ற வினா பார்த்தீங்கன்னாக்க பொழுது எத்தனை வகைப்படும்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புறப்பாடல் கூறுகிறது. நமது வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் குறிப்பிடுகிறது? நாட்டுப்புற பாடல் வந்து குறிப்பிடப்படுகிறது. இதுதான் வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வார்கள்? அவர்களை கண்டு மகிழ்வார்கள். கண்டு மகிழ்வார்கள். இருவினை குரூப் 4ல நியூ சிலபஸ் இதுதான். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. களைத்தல் களைத்தல். களைத்தல் களைத்தல். இந்த கலை அப்படின்னு கேட்டாக்க ஒரு சேர்த்து வச்சிருக்க பொருளை வந்து பார்த்தீங்கன்னா களைச்சி விடுறது. அழித்தல் அப்படின்னு சொல்லலாம். களைத்தல் களைச்சு போறது. ரொம்ப வேலை செஞ்சு டயர்டா இருக்கம்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோர்ந்து போதல். சோர்தல் அப்படின்னு சொல்லி வரும். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணித்து பணிந்து. பணித்து பணிந்து. தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க வேலை செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்கு பணிந்தனர் என்பது சரியான வினா. சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வேர்ட்ஸ் வந்து பாருங்க இன்னார்டரா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்க கரெக்டா கவர் பண்ணி கொடுக்கணும்.
வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு யாராச்சும் இது பண்ணுவாங்களா? அப்படி கிடையாது. கவசங்கள் தாங்கும் அளவுக்கு வெப்பத்தை இன்றைய சூழலில் இல்லை. நீங்க இத படிச்சாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆன்சர் வந்து ஈஸி ஆயிடும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் என்பது சரியான ஆன்சர். அகரவரிசை இதுவும் சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடணும். உயிரெழுத்து இல்லை அப்படின்னு கேட்டாக்கா உயிர்மெய் எழுத்து தான் இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா நம்மளுக்கு காங்காச்சா தெரிஞ்சா சரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எழுத்து எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டா 2வது எழுத்து எது ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்லி செக் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்க பா, நெடில் பா, பி, நெடில் பி. இதுதான் கொடுத்துருக்காங்க ஆர்டர் வைஸ். பட்டு, பாட்டு, பிட்டு, பீர்க்கம். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். புலி, பூனை, பெட்டி, பேரன், குறில் நெடில், குறில் நெடில். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதில் ஆல்ரெடி உங்களுக்கு டிஎன்பிசியில் வந்து பண்ணாக்க குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அகரவரிசை 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. மையல், மொவ்வல், மேடு, மெல்ல, மோட்டு, மோர். சாரி மொட்டு, மோர். சாரி இப்படி வந்து கொடுத்துட்டாங்களா? இதில் வந்து எது ஃபர்ஸ்ட் வரும்? எது வந்து ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டாக்க மவ் வந்து கடைசியாக வரும். மவ் வந்து கடைசியாக வரும். மை வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வரும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டாக்க ஃபர்ஸ்ட் வரக்கூடியது மெல்ல. மெல்ல ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மேடு ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் தான் மொட்டு, மோர் வரணும். அப்போ மெல்ல, மேடு சாரி மெல்ல, மேடு, மையல். மையல், முட்டு, மோர், மௌவல். முட்டு, மோர், மௌவல். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு வினையாளன் பெயர்கள். இதுல வந்து நியூ சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. இந்த கான்செப்ட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? வினையாளன் பெயர்கள், தொழில் பெயர் காண்க. அதான் வேர்ச்சொல்லை காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுப்பாங்க. வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர் காண்க. வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர்களை காண்க. வினையாளன் பெயர்கள். வினையாளன் பெயர்னா லாஸ்ட்ல வந்து ஆறு முடிஞ்சிருக்கணும். ஆறு முடிஞ்சா அது வந்து வினையாளன் பெயர்கள். உணர்ந்தோர். உணர் என்பதன் வினையாளன் பெயர் வந்து உணர்ந்தோர். அடுத்த கொஸ்டின் வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் காண்க. முளை, தள்ளு, கல் இந்த மாதிரி வரணும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் லாஸ்ட் இல்லு எது வந்து முடியுதோ அதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ முளைத்தல். வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழில் பெயரை காண்க. எதிர்மறை தொழில் பெயரை காண்க. இது இல்லாமல் லாஸ்ட் கொஸ்டினும் பார்த்தோம். முன்ன கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா உரையாமை அப்படின்னு விதையாமைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. முன்ன கொஸ்டின்ல விதை, விதையாமைன்னு சொல்லி எதிர்ச்சொல் கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் அதே தான். உரைதல் என்பது தொழில் பெயர். உரைத்தல் என்பது தொழில் பெயர். அதுக்கு ஆப்போசிட் எதிர்மறையா சொல்வது பண்ணாக்கா உரையாமை, பேசாம இரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அதுதான். அடுத்த கொஸ்டின் கொடுத்தோர். கொடுத்தோர் வேர்ச்சொல்லை கண்டறிக. கொடுத்தோர் வேர்ச்சொல்லை கண்டறிக. பிரிச்சா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகுதி விகிதம்னு சொல்லி பிரிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வரணும்னு சொல்லியிருப்பேன். கொடு. கொடுதான் கொடுத்தோருடைய வேர்ச்சொல். அடுத்து போவால் வேர்ச்சொல்லை கண்டறிக. போ. போ என்பதுதான் இதனுடைய வேர்ச்சொல். போன்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போரால், போகின்றான், ஆண் பால், பெண் பால், பலர்பால்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒரு வேர்ச்சொல்லை வச்சு தான் பல பொருட்களை வந்து கிரியேட் பண்ண முடியும். அதனால தான் வேர்ச்சொல் இது வந்து. நடப்பேன் வேர்ச்சொல் கண்டறிக. நட, நடக்கிறேன், நடப்பேன், நடக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? ஸோ நட என்பது வேர்ச்சொல். சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. செப்புதல் என்பதும் சொல்லுதல் தான். சரிங்களா? அதனுடைய பொருள் வந்து இதுதான். இயம்புதல் அப்படின்னாலையும் சொல்லுதல் தான். இயம்புதல்னாலையும் சொல்லுதான். விழம்புதல் அப்படின்னாலையும் சொல்லுதல் கரெக்டு தான். துய்ப்பதல் என்பது வந்து தவறு. துய்த்தல் என்பது வந்து தவறு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்களின் தரும் ஒரே பொருள் தருக. வாரம்னா எல்லாருக்குமே தெரியும். களிறுனா எல்லாருக்கும் தெரியும். என்னன்னு கேட்டா யானை. மாதங்கம் என்பது புதுசா இருக்கு. அப்போ மாதங்கம்னா தெரிஞ்சு வச்சுக்கங்க. அது வந்து தேவைப்படும் இல்லையா? அந்த வார்த்தை வந்து இம்பார்ட்டன்ட். யானை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தோட்டத்தில் மேயுது டேஸ் பசு.
இது வந்து ஒரு பாட்டுடைய லைன் தானே. தோட்டத்தில் மீது வெள்ளை பசு. வீட்டுக்கு டேஷ் அடித்தான். வீட்டுக்கு டேஷ் அடித்தான். இதுலலாம் கரெக்டா எந்த இல் வருது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். வெள்ளை அடித்தான். இது வந்து பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான சாதாரணமா டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு ஒரு 5 கொஸ்டின் கேட்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா அலுவல் சார்ந்த மொழிகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சேர்த்தே ஒரு 15 கொஸ்டின் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. குரூப் 4 நியூ சிலபஸ் இதுதான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. லிட்ரேச்சர். லிட்ரேச்சர்னா என்ன? லிட்ரேச்சர்னாக்க இலக்கியம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் காண்க. காஸ்மிக் ரே. காஸ்மிக் ரே அப்படின்னு கேட்டாக்க என்ன? விண்வெளி கதிர்கள். அல்ட்ராவைட்னாக்க புறஊதா கதிர்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. கம்யூனிசம். கம்யூனிசம் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பொது உடைமை. பிழை திருத்தம். பிழை திருத்தம். சந்தி பிழை வாக்கியங்களை கண்டறிக. எங்கெல்லாம் கரெக்டா இக்கு இப்பெல்லாம் வருது. இது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல ஆல்ரெடி கேட்கக்கூடியதுதான். சந்தி பிழை வந்து நீக்கி எழுதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுட்டே தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் என்பது சரியான ஆன்சர். மற்ற இடத்துல வந்து பாருங்க இங்க இச்சு வந்திருக்கும், இங்க வந்து இத்து வந்திருக்காது. சரி, இக்கு வந்து வந்திருக்காது. இங்க வந்து இச்சி வந்திருக்காது, இங்க வந்து இக்கு கொடுத்துருப்பாங்க. இங்க ரெண்டுமே வந்து வந்திருக்காது. ஸோ அந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் எதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கசட தபர. வல்லினம் மிகு இடது எதுன்னு கேட்டாக்க கசட தபர. இக்கு முன்னாடி வந்து பாருங்க கா வரிசை வருது. அதுக்கு முன்னாடி இக்கு கொடுத்துருப்பாங்க. சே வரிசை கசடர வருது இல்லையா? அதுக்கு முன்னாடி பாருங்க இச்சு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டா அறிஞ்சிக்கணும். உடனே இங்க வந்து வருதே ஏன் முன்னாடி கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? அதுதான் வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள். ஒளிமரபு. ஒளிமரபு நான் சொன்னேன். 8th புக்ல இருக்கு பாருங்க. பின்னாடி வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே கொடுத்துருப்பாங்க. அது தெளிவா பாத்துங்க. இந்த ஒளிமரபும் கொடுத்துருப்பாங்க. அதே போல சோறு தின், சோறு உண், சாரி சோறு உண், முறுக்கு தின், பால் பருகு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. அது வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அதுவும் கண்டிப்பா கேட்பாங்க. கூகை வந்து பாருங்க குளரும். கூகை வந்து பாருங்க குளரும். ஆந்தை அகவும், சாரி ஆந்தை வந்து அலறும். குயில் வந்து கூவும். குயில் வந்து கூவும். மயில் வந்து அகவும். புறா வந்து குணுகும். காகை வந்து பாருங்க குளரும். மரபு பிழைகள். ஒளிமரபு. குணுகும் என்ற ஒளிமரபு சொல்லக்கூடிய பறவை தான் சொன்னேன். குணுகும்னா புறா வந்து குணுகும். பொருந்தா சொல்லை கண்டறிதல். சொல்லின் பொருளிலிருந்து பொருந்தா சொல்லை கண்டறிது எழுதுக. கான், வல்லை, அரண் இதெல்லாம் வந்து காட்டை குறிக்கக்கூடிய பெயர்கள். கான் நலஞ்சரி, வல்லை நலஞ்சரி, அரண் நலஞ்சரி இதெல்லாம் வந்து காட்டை குறிக்கக்கூடிய மற்றொரு பெயர்கள். நச்சவரம் அப்படின்னு கேட்டாக்கா பாம்பு. நச்சவரம்னாக்கா பாம்பு வந்து குறிப்பிடும். ஸோ அதுதான் பொருந்தாது. பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிக. தோன்றல், கெடுதல், திரிதல் இதெல்லாம் வந்து புணர்ச்சி வகைகளை வந்து சேர்ந்தது. தோன்றல், கெடுதல், விடுதல்லாம் பாருங்க இதெல்லாம் புணர்ச்சி வகையை சேர்ந்தது. வல்லினம் என்பது வந்து பாருங்க இதுல பொருந்தாதான் இருக்கு. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. இது லாஸ்ட் கொஸ்டின்லயும் பார்த்தோம் நம்ம. கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் இதெல்லாம் இந்திய மாநிலங்கள். இந்தியாவோட சேர்ந்த மாநிலங்கள். ஆனா இலங்கை என்பது வந்து பாருங்க இந்தியாவை சேர்ந்தது அல்ல. சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் எது? சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் எது? சிறுவனுக்கு ஆப்போசிட் சிறுமி. தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல் எது? தோழிக்கு ஆப்போசிட் வந்து பாருங்க தோழன். உங்களுக்கு எதிர் சொல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் ஸ்கூல் புக்ல உங்களுக்கு கிடைக்காது. ஸ்கூல் புக்ல ஒரு சிலது மட்டும்தான் இருக்கும். எதிர் சொல்லை கண்டறிக. மேலவர். மேலவருக்கு ஆப்போசிட் வந்து பாருங்க கீழவர். மேலானவர் கீழானவர் சொல்றோம் இல்லையா? அதுக்கு ஆப்போசிட் வேர்டு கீழவர். அடுத்து பிரித்து எழுதுக. மாசர. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸே தான் கொடுத்துருப்பாங்க. குரூப் 4 நியூ சிலபஸ்ல வந்து ஃபர்ஸ்டே பிரித்து எழுதி தான் கொடுத்துருப்பாங்க. மாசர. மாசு கூட்டல் அற. மாசு கூட்டல் அற. சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதுக. தம் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தம் உயிர். சேர்த்து எழுதுக. அடிக்கும் கூட்டல் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அடிக்கும் அலை. அடிக்கும் மழை. அடிக்கும் மழை வந்து எனக்கு அடிக்கும் கூட்டல் அலைன்னு சொல்லி பிரித்து எழுதப்படுகிறது.
அடுத்தது இந்த வருஷத்துல உங்களுக்கு குரூப் 4ல இப்படிதான் கொஸ்டின் கேட்க போறாங்க. ஒரு பத்தி கொடுத்து கீழ வந்து ஒரு கொஸ்டின் கேட்க போறாங்கன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஸோ அதே தான் வந்து இந்த தமிழ் தகுதி தேர்வுல வந்து குடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. ஆல்ரெடி அப்படிதான் வந்து குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின படிங்க. கப்பலில் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் என்ன? இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல அந்த உரைநடை பார்ட்ல இருக்கக்கூடியதான். இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் சரிங்களா? ஸோ இத வந்து அப்படியே எடுத்து பேராகிராஃப் குடுத்துட்டு கொஸ்டின் கேட்க போறாங்க. கப்பலில் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் என்ன? அடிமரத்தின் பெயர் என்ன? கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும். எரா எனப்படும். 3வது லைன்ல இருக்கு. ஸோ எரா என்பது சரியான ஆன்சர். 2வது கொஸ்டின். கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மையான கருவி எது? எல்லாருக்கும் தெரியும். சுக்கான்னு சொல்லி தெரியும். சுக்கான்னு சொல்லி தெரியும். ஸோ இருந்தாலும் இங்க வந்து பேராகிராஃப்ல குடுத்துருப்பாங்க. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். சுக்கான் எனப்படும். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க பயன்படும் உதவும் உறுப்பு எது? நங்கூரம். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்த வைக்க உதவும் உறுப்பு எது? நங்கூரம். கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் என்ன? குறுக்கு மரத்தின் பெயர் வந்து பருமல். கப்பலின் குறுக்கு மரத்தை பருமல் என்பர். பருமல் என்பர். கப்பலில் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக கப்பல் சாஸ்திரம் நூல் குறிப்பிடுவது எது? கப்பல் சாஸ்திரம் குறிப்பிடும் நூல் எது? கேட்டிருப்பாங்க. அது வந்து சமுக்கு. சமுக்கு என்னும் ஒரு கருவியின் கப்பல்கள் பயன்படுத்தினது என்று கப்பல் சாஸ்திரம் என்னும் நூல் குறிப்பிடப்படுகிறது. 5 கொஸ்டின். இதுக்கு யாராவது கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டா எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இதவே வந்து உங்களுக்கு 15 கொஸ்டின் கேட்கறேன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. 15 கொஸ்டின் கேட்கறேன்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினும் கொடுக்கலாம், 2 கொஸ்டினும் கொடுக்கலாம். இது வந்து ஈஸி தான். ஆனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து ஓரளவுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ அவங்க வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிலாம் நமக்கு தெரியாது. எப்படி கொடுப்பாங்கலாம் சொல்லி தெரியாது. கொஞ்சம் கஷ்டமா கொடுத்து கூட ஈஸியா இது பண்ற மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? நான் சொல்லிட்டேன். 80 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இந்த டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கொஸ்டின் ஒரு 40+ கொஸ்டின் இருக்கு. அத பாருங்க. அத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியர் ஆயிடுவீங்க. சரிங்களா? நீங்க வந்து ஸ்கூல் புக் படிக்கலனா கூட சரி, இத பார்த்தீங்கன்னாவே அந்த ஓமை ஓமை பொருள் கிடைச்சிரும். சொல்லும் பொருளும் கிடைச்சிரும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு சொல்லும் பொருள் தான். ஆங்கில சொல்லுக்கு நேரா தமிழ் சொல் ஸ்கூல் புக் கிட்ட எல்லாமே கவர் பண்ணி குடுத்துருப்பாங்க. நீங்க ஒண்ணுமே தேவையில்ல. இது வந்து ஈஸியா இருக்கும். நான் சொல்லிட்டேன். வரக்கூடிய 2025 குரூப் 4 கண்டிப்பா ஜிகே வந்து கஷ்டமா குடுக்க போறாங்க. நான் அடிச்சு கூட சொல்லுவேன். அதையும் மீறி ஈஸியா குடுத்தாங்கன்னா, கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆகும். படிக்கிறதும், படிக்காததும் உங்க கையில தான் விருப்பம் இருக்கு. ஸோ நாம இப்போ வந்து எனக்கு உங்களுக்கு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வீடியோல கேட்டேன். டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணட்டுமா வேணாம்னு சொல்லிட்டு. அதுக்கான இன்னும் பதில் யாருமே சொல்லல. கொஸ்டின் மட்டும் போடுங்க. வீடியோ மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா டெஸ்ட் பேட்ச் வேணும்னு சொல்லி யாருமே கேட்கல. நான் வந்து பாருங்க நீங்க இன்னைக்கு சொன்னாதான். இன்னும் இதுல வந்து பாருங்க ஒரு 40 கொஸ்டின் இருக்கு. தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின் மட்டும் 40 கொஸ்டின் இருக்கு. ஸோ இத ஃபுல்லாவே முடிச்சுட்டு உங்களுக்கு குடுத்து முடிச்சுட்டு, டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? வேணாமான்னு சொல்லி சொல்லுங்க. பொங்கல் கழிஞ்சு நான் குடுத்துர்றேன். பொங்கல் கழிஞ்சு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அமௌண்ட் இப்பயே சொல்றேன். வெறும் 700 தான். 700 தான் வந்து நான் சார்ஜ் பண்ண போறேன். உங்களுக்கு வந்து பாருங்க ஓல்டு சிலபஸ் மாரியே நான் குடுக்க போறேன். ஓல்டு சிலபஸ் மாரியே குடுக்க போறேன். அத நீங்க அந்த பாரதியார் பத்தி கொஸ்டின் குடுக்கல. உங்களுக்கு சிலபஸ்ல இருந்து குடுக்கல. பாவேந்தர்ன்னு சொல்லி பாரதிதாசன் மட்டும் குடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கீழ ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சிலபஸ் வந்து எனக்கு 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை எஸ்எஸ்சி புக் பின்பற்றி எடுக்கப்படும்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ புக்ல இருந்து பாரதியார் கண்டிப்பா இருப்பாங்க. 6 to 10 வரைக்கும் பாரதியார் வந்து 3 இடத்துல இருப்பாரு. ஒவ்வொரு இயல்லயும் மேற்கோள்ல வந்து இருக்காரு. சரிங்களா? ஸோ அவர கேட்காம இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு தெரியாது. திடீர்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? நான் வந்து கொஸ்டின் குடுத்துடுறேன். நீங்க அது படிச்சாலும் சரி, படிக்கலனாலும் சரி. ஆனா ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸஸ் கவர் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு 3 கிளாஸ் குடுத்துருப்பேன். அரசியலமைப்பு குடுத்துருப்பேன், சிந்து சமவெளி குடுத்துருப்பேன், குப்தர்கள் குடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க புவியியல், ஜியோகிராஃபி ஒரு யூனிட் வந்து குடுத்துருப்பேன். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படிதான் எடுத்து வச்சுருங்க. சிலபஸ் வைஸ் அப்படிதான் வந்து இருக்கும். ஸோ வேணுன்றவங்க நம்ம டெலகிராம் இருக்கு. டெலகிராம ஜாயின் பண்ணி இருந்துக்குங்க. உங்களுக்கு வந்து பொங்கல் கழிஞ்சு நான் வந்து கொஸ்டின் குடுக்குறேன். விருப்பம் இருந்தா மட்டும் தான் குடுப்பேன் நானு. இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டா இன்னைக்கு நீங்க கமெண்ட் பண்ணணும். ஓகே டெஸ்ட் பேட்ச் நான் ஜாயின் பண்றேன். எனக்கு பரவால்ல அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நான் குடுத்துருவேன். இந்த 45 கொஸ்டின் இருக்கு இல்லையா? நான் எப்படி கொஸ்டின் டைப் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் எந்த அமௌண்ட்டும் சார்ஜஸ் பண்ணல. இது ஃப்ரீயா தான் குடுக்குவேன். யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரீயா வந்து தரப்படும். ஸோ இது வந்து அந்த 40 கொஸ்டின் நான் ஃப்ரீயா குடுத்துருவேன். டெஸ்ட் அதாவது நீங்க டெஸ்ட் எழுதுற மாரி தான். கவர்ன்மெண்ட் கொஸ்டினா நீங்க படிக்கிற மாரி இருக்கும். நான் இது வந்து எனக்கு ஆன்சர் எல்லாம் டெலீட் பண்ணி குடுத்துருப்பேன். சரிங்களா?
ஓகே வரேன் தான் நான் குடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணா இன்னைக்கு வந்து நான் அந்த கொஸ்டின ரெடி பண்ணி ஃபுல் பண்ணி வச்சுருவேன். நான் எடிட் பண்ணி பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ணி வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். சரிங்களா? நான் சிலபஸ் வைஸ் ஜிகே எல்லாமே அப்படிதான் எடுத்திருக்கேன். ஸ்கூல் புக்க மெயின்டெயின் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நீங்க ஸ்கூல் புக் தான் மெயினா வந்து பார்த்தாகணும். ஸ்கூல் புக்ல லைன் பை லைன் இப்ப எடுக்கக்கூடிய கூற்று காரணம் வைஸ் தான் எடுத்திருப்பேன். சரியானதை தேர்ந்தெடு, தவறானதை தேர்ந்தெடு தான் சொல்லிக் குடுத்திருப்பேன். ஆல்ரெடி அந்த 3, 4 வீடியோ போட்டிருப்பேன். அதை செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி கூட பாருங்க. பார்த்துட்டு நீங்க சொன்னீங்கன்னாக்கா, இன்னைக்கு நான் வந்து ரெடி பண்றேன். அடுத்த கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஏனையோர் புறமுதுகை காட்டி ஓடி பிழைத்தனர். பிழைத்தனர் அப்படின்னு சொல்லி வரணும். சரிங்களா? சொல்லும் பொருளும் பொறுத்துக. சொல்லியும் பொருளும் பொறுத்துக. வன்மை. வன்மை அப்படின்னாக ஈகை, மேதைனா அறிவு நுட்பம், உரைனா குற்றம், மெய்னா உடல். அப்ப ஆன்சர் பண்ணா 3, 2, 4, 1. நீங்க கமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த 40 கொஸ்டினோட இந்த லாஸ்ட் இந்த யூடியூப் சேனல் லாஸ்ட் இதுதான். நான் என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா நேத்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா? யார் சொல்றதையும் நம்பாதீங்க. போய் நம்புங்க. நான்லாம் ஒண்ணுமே சொல்லல. இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜிகே கொஸ்டின் அந்த மாதிரி யாரும் எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. லாஸ்ட் டைம் எடுத்தோம் அது அப்படியே தான் இருந்துச்சு. சரிங்களா? இன்னமும் அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு சிலபஸ் வைஸ் கொஸ்டின் படிச்சு நீங்க இது பண்ணா மட்டும் தான். ஸ்கூல் புக்க படிங்க. நான் சொல்றது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் லைன் பை லைன் கொஸ்டினா படிங்க அவ்வளவுதான். நோட்ஸா படிக்காதீங்க. லைன் பை லைனா படிங்க. நான் லாஸ்ட் நடந்த குரூப் 4 கூட உங்களுக்கு ஸ்கூல் புக் ப்ரூஃப் குடுத்துருவேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, புக் வைஸ் தான் எடுத்திருக்காங்க. புக்ல இருந்து தான் கொஸ்டினே எடுத்திருக்காங்க. புக்க நல்லா தெளிவா படிங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறது நல்லது தான். ஆனா ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னன்னு கேட்டாங்க, டிகிரி லெவல். டிகிரி லெவல்ன்றதுனால அது கொஞ்சம் கொஸ்டின் வந்து ஹையஸ்ட்டா இருக்கும். அதுலருந்து நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னாக்க, குரூப் 4க்கு ஒரு ஒரு கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டினா நமக்கு தேவை. மீதி 30 கொஸ்டின் நமக்கு தேவையில்லாத கொஸ்டின் இருக்கும். அதேபோல மேத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுல இருக்கக்கூடிய மெத்தட் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கூட்டு வட்டி, தனி வட்டியும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 5, 5 கொஸ்டின் கேட்கறாங்க. 5, 5 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு கேட்டா, ஸ்கூல் புக்லயே வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டினா இருக்கும். கூட்டு வட்டியும், தனி வட்டியும். ஸோ அத வச்சு கேட்கறதே கிடையாது. புதுவிதமா மாடல் வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா தான் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த முறை அதுவும் இல்லாம சைக்காலஜி 10 கொஸ்டின் கேட்கறேன்னிக்கிறாங்க. சைக்காலஜி வந்து பேசிக் கொஸ்டின் தான். ஆனா அதுவே ஒரு சிலர் கரெக்ட்டா யோசிச்சா தான் வரும். சாதாரணமா ஒரு நம்பர் சீரிஸ்லயே வந்து என்னன்னு சொல்லி தெரியாது யோசிப்பாங்க. அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணா தான் வரும் சைக்காலஜிய பொறுத்தவரைக்கும். சரிங்களா? இந்த அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு படிச்சா மட்டும் தான் 2025 குரூப் 4 பாஸ் பண்ண முடியும். என்னால முடிஞ்சது என்ன குடுக்க முடியுமோ, அத நான் உங்களுக்கு குடுக்கணும்னு சொல்லிட்டேன். யாருமே வந்து எனக்கு டெஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னா, அதோட சரி இந்த 40 கொஸ்டினோட லாஸ்ட் இந்த வீடியோ. நான் நிஜமாவே சீரியஸாவே சொல்றேன். ஏன்னா நான் முன்ன வீடியோல ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பேன். அதுல அந்த மாரி கமெண்ட் பண்ணதுக்கே சொல்லிருவேன். 40 கொஸ்டின் மட்டும் நான் குடுத்துட்டு போயிறேங்க அப்படின்ட்டு. அடுத்த கொஸ்டின் முகில். முகில்னா மேகம். முகில்னா மேகம். காலன்னா யமன். மெத்த அப்படின்னு கேட்டாக்கா மிகவும். மெத்தனா மிகவும். சேகரம்னா கூட்டம். சேகரம்னா கூட்டம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க 3, 4, 1, 2. அடுத்து சொல்லும் பொருளும். அடுத்ததும் சொல்லும் பொருளும். பொலம். பொலம்னா என்ன? பொலம்னாக்கா அழகு. பொலம்னா அழகு. கல். கல் அப்படின்னு கேட்டாக்க மலை. மல்லல் அப்படின்னு கேட்டாக்க மல்லல் அப்படின்னு கேட்டாக்க சோறுன்னு வந்திருக்குன்னா இங்க வளம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்லல்னா வளம். செருனா வயல். செருனா வயல். மல்லல்னா சோறுன்னு படிச்ச மாரி ஏதோ ஞாபகம் இருக்கு. ஆனா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வளம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 3, 1, 4, 2. பொம்மல்னாலயும் சோறு தான். மல்லல்னாலயும் சோறு தான் படிச்சிருக்கேன் எங்கேயோ. சரி அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்க. அடுத்தது சொல்லும் பொருளும் ஈரம். ஈரம்னாக்க இரக்கம். ஈரம்னா இரக்கம். நாணம்னா வெட்கம். முழவுனாக்க இசைக்கருவி. செஞ்சொல்னாக்க திருந்திய சொல். செஞ்சொல்னா திருந்திய சொல். 3, 1, 4, 2. 3, 1, 4, 2. உங்களுக்கு சொல்லும் பொருளும் இதிலேயே 40 கொஸ்டினுமே கவர் ஆயிடும். 40 கொஸ்டினுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர் ஆயிடும். நானும் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லும் பொருளும் எடுத்து வச்சிருக்கேன். பிரித்தெழுத்துக்கு சேர்த்து எழுதி வச்சிருக்கேன். ஓரெழுத்து ஒரு மொழியை எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே வந்து குடுத்துருப்பேன். அகரவரிசை மட்டும் எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா அகரவரிசை இந்த கொஸ்டின் குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தது. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து கவர் பண்ணி தான் குடுக்க போறேன். அடுத்தது பிழை திருத்தம். இது வந்து கான்செப்ட் சொல்லியிருப்பேன். ஒரு, ஓர் அப்படின்னா என்ன வரணும்னு சொல்லிட்டு. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். இரவு அப்படின்னு கேட்டாக்க ஓர் இரவு. ஓர் இரவு அப்படின்னு சொல்லி வரணும்.
இங்க குடுத்துருக்கதுல பாருங்க ஓர் இரவு, ஒரு பகலும். உயிர்மெழுக்கு முன்னாடி வந்து பாருங்க ஒரு வரணும். உயிர் உயிர்மெய்க்கு முன்னாடி வந்து பாருங்க ஒருவும், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓரும் வந்து வரணும். ஓர் இரவும், ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள். இங்கேயும் பாருங்க ஒரு நாள். இது நியூ சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. நியூ சிலபஸ் குரூப் 4ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது கொஸ்டின் வரும். ஓர். அதே தான் வந்து குடுத்துருக்காங்க. அதே தான் வந்து குடுத்துருக்காங்க. ஓர் அழகிய ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. பிழை திருத்துக. பிழை திருத்தி எழுதுக. சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. ஓர் உலகம். ஒரு உலகம் சொல்லி கொடுத்துருங்க. இது வந்து ஓர் உலகம் சொல்லி வந்திருக்கணும். ஓர் நண்பன் குடுத்துருக்காங்க. நண்பன் என்ன? உயிர்மெய் எழுத்து. அதுக்கு முன்னாடி ஒரு தான் வந்திருக்கணும். ஓர் உயிர். இது வந்து உயிர் எழுத்து. அதுக்கு முன்னாடி ஓர் தான் வந்திருக்கணும். ஆனா இங்க வந்து ஓர் உயிர்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான ஆன்சர். சரியான தொடரை தேர்ந்தெடுத்துக. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. அணி என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள் தரப்படும். அணி என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள் தரப்படும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் பண்பாட்டுக் கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். தமிழர்களின் பண்பாட்டுக் கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையாகும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதனை எதனால் இவனால் இதனை இவன் முடிப்பான் என்றாராய்ந்து அவனை அவன்கண் விடல். இதனால் இவன் முடிக்கும் என்றதாய் அதனை அவன்கண் விடல். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எழுதுக. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எழுதுக. இது பழம் அன்று. இது பழம் அன்று. பழம் வந்து பார்த்தீங்கன்னா அது இதுன்னு சொல்லி வரும் இல்லையா? அன்று அப்படின்னு சொல்லி தான் வரணும். இவைகள் பழங்கள் அல்ல. இவைகள்னாக்க ப்ளூரல் ஃபார்ம். ஒரு பழத்தை வந்து சொன்னாக்க அன்றுன்னு சொல்லி முடிஞ்சிருக்கணும். பல பழங்கள் சொல்றாங்க இல்லையா? இவைகள் பழங்கள் அல்ல அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கணும். இதுதான் சரியான ஆன்சர். பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. குழவி, குழவி. குழவினா என்ன? குழவினா என்ன? இது வந்து நம்மள கடிக்கக்கூடிய குழவி. ஒரு வகை பூச்சி. குழந்தைனா குழந்தை. குழவி அப்படிங்கிறாக்க குழந்தை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். நல்கினான். நல்கினான்னாக்க கொடுத்தான். பின்வரும் மரபுத் தொடரை இணையான பொருளோடு பொருத்துக. கண்ணை மூடி கொண்டு. கண்ணை மூடி கொண்டு. மரபுத்தொடர். கண்ணை மூடிட்டு பாருங்க எதையுமே நம்பிடுறது. ஆராய்ந்து பார்க்காம வந்து பாருங்க நம்பிடுறது. கலை சொற்கள். கலை சொல்லை பொறுத்துக. மித். மித் அப்படின்னு கேட்டாக்க தொன்மம். ஏஸ்தட்டிக் அப்படின்னு கேட்டாக்க அழகியல். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். ஏஸ்தட்டிக்னாக்க அழகியல். டெர்மினாலஜி. டெர்மினாலஜி அப்படின்னு கேட்டாக்க கலை சொல். ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு கேட்டாக்க கலை படைப்புகள். கலை படைப்புகள். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க 3142. கலை சொல்லை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ரெனைசன்ஸ் அப்படின்னா என்ன? மறுமலர்ச்சி. ரெனைசன்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா மறுமலர்ச்சி. தவறான கலைச்சொல்லை அறிதல். தவறான கலைச்சொல்லை அறிதல். மிசைல்னா ஏவுகணை கரெக்டு தான். சலைன் சொல்னாக்கா கலர்நிலம் கரெக்டு தான். காம்பினேஷனாக்கா புணர்ச்சி. காம்பினேஷனாக்கா புணர்ச்சியிலனா ஒற்றுமை கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். சிக்கன் சூப்னாக்க காய்கறி வடிசாருன்னு சொல்லி எடுத்துருக்காங்க. கோழிக்கறி சூப் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சிக்கன் சூப்னா அதுதான் தவறாக கொடுத்துருக்காங்க. கூற்றுக்காரணம் சரியா தவறா? செப்பல் ஓசை வெண்பாக்குரியது. ஆமா, செப்பல் ஓசை என்பது வந்து வெண்பாக்குரிய ஓசை. செப்பல் ஓசை கரெக்டு தான். திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்தது. என்ன பாவகையால் திருக்குறளும் நாலடியாரும் அமைஞ்சிருக்குன்னா வெண்பாவகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான். இருவர் உரையாடுவது போல ஓசை செப்பல் ஓசை. இருவர் உரையாடு போன்ற ஓசை வந்து செப்பல் ஓசை என்பதும் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து தப்பு. செப்பல் ஓசை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டாக்க விடைக்கு வினா கூறுவது போல் அமைவதுதான் செப்பல் ஓசை. விடைக்கு ஏற்ற வினாவை கூறுவது போல் அமைவதுதான் செப்பல் ஓசைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பல் ஓசை கிடையாது. அப்போ கூற்று மட்டும் சரி, காரணம் வந்து தவறு. ஓரெழுத்து ஒரு மொழி ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓரெழுத்து ஒரு மொழி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கொடுத்துருப்பாங்க. 7th புக்கில் இருக்கும். நல்லா எடுத்து பாருங்க. இருக்கக்கூடிய அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியும் பார்த்துங்க. அதே போல் வந்து பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழியில மா வரிசை என்ன, கா வரிசை என்ன, சா வரிசை என்ன, பா வரிசை எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 8th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். சரிங்களா?
கூற்றுக்காரணம் சரியா தவறா? ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர் என்பது கரெக்ட் தான். என்பது வந்து கரெக்ட் தான். மீ என்னும் ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் மேகம் என்று கொடுத்திருக்காங்க. மீ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வான் அப்படின்னு சொல்லுவாங்க. வான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க மேகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வானம்ன்றது வேற, மேகம்ன்றது வேற. சரிங்களா? ஸோ ரெண்டுமே பொருள் வந்து வேற. ஸோ இது வந்து கூற்று மட்டும் சரியா இருக்கு. காரணம் வந்து தவறு. சரி, கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. கூற்று காரணம் சரியா தவறா? சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுப்பதங்கள் என்பர். பகுப்பதங்கள் என்பன்னு கொடுத்துருப்பாங்க. பகுப்பத உறுப்புகள் 5 வகைப்படும். பகுப்பத உறுப்புகள் 5 வகைப்படும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கூற்று கரெக்ட், காரணம் வந்து தவறு. பகுப்பத உறுப்புகள் வந்து 5 வகைப்படுமான்னு கேட்டா கிடையாது. 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சாரிய, சந்தி, விகாரம் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 வகை வந்து இருக்கு. சரிங்களா? 5 வகை வந்து கிடையாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தப்பு. கூற்று சரி, காரணம் வந்து தவறு. குறிநெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. சுடு, சூடு. சுடு, சூடு. இந்த சுடு வந்து பாத்தீங்கன்னாக்கா நெருப்பு அதிகமா இருக்கக்கூடிய பொருளை வந்து சுடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து சுடுதல். சூடு அப்படின்னாக்க தீக்காயம். சுடுதல் அப்படின்னாக்க தீக்காயம். குறிநெடில் மாற்றம் அறிந்து பொருள் தருக. தொடு, தோடு. தொடு அப்படின்னாக்க தொட்டு பார்க்கறது. தோடுனாக்கா பெண்கள் காதில் அணிவாங்க இல்லையா? அது வந்து தோடு, அணிகலன் வந்து வரும். இரு பொருள் தருக. அணி. அணி அப்படின்னு கேட்டாக்க அழகுன்னு ஒண்ணு இருக்கு, அணிகலனும் வந்து இருக்கு. திங்கள். இரு பொருள் தருக. திங்கள் அப்படின்னு கேட்டாலையும் ஒண்ணு மாதம் இருக்கு. திங்கள் அப்படின்னு கேட்டாக்கா மாதங்கள். தை திங்கள், மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து மாதங்கள் சொல்லுவாங்க. சந்திரனுக்கு இன்னொரு பேரும் பார்த்தீங்கன்னா திங்கள். சூரியன் ஞாயிறு அப்படின்னு கேட்டாக்கா கதிரவன் அப்படின்னு சொல்லி வரும். தாரணி. தாரணி அப்படின்னு கேட்டாக்கா உலகம் கருணை. உலகம் கருணை அப்படின்னு சொல்லி வரும். சரி, வையம் உலகம். சாரி வையம் உலகம். தாரணினா வையம் உலகம். பொருத்தமான காலம் அமைதல். பொருத்தமான காலம் அமைத்தல். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றார். இது வந்து எப்போ? ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு விஷயம் இல்லையா? அது வந்து இறந்த காலத்தை வந்து குறிப்பிடும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கொதி. சோறு வந்து கொதித்து வந்தது. சோறு கொதித்து வந்தது என்பது சரியான ஆன்சர். சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடுக்க. எலி வலை டேஷ் தனி வலை வேண்டும். எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் என்பது ஒரு வகை பழமொழி இல்லையா? எலி வலையானாலும் தனி வலை வேண்டும். சரியான இணைப்புச் சொல்லை கண்டறிக. சரியான இணைப்புச் சொல்லை கண்டறிக. நீ படிக்கலனா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. டேஷ் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படி. அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படி. சரியான இணைப்புச் சொல்லை நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் சொற்களை பேச வேண்டும். டேஷ் சொற்களை பேச வேண்டும். எப்படி சொற்களை பேச வேண்டும். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க. கண்டிப்பாக வழிபட வேண்டிய வாகனங்கள். கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது எது? மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது? பொருத்தமான காலம் அமைத்தல். பொருத்தமான காலம் அமைத்தல். அங்கு வருவீர்கள். அங்கு வருவீர்கள் எதிர்காலம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து கரெக்ட் தான். அங்க வராங்க அப்படின்றது வந்து எதிர்காலம் தானே. அங்கு வந்தீர்கள் அப்படின்னு கேட்டாக்க அது வந்து இறந்த காலம். அங்கு வருவீர்கள் அப்படின்னா நிகழ்காலம் கிடையாது. அது வந்து எதிர்காலம். அங்கு வருவீர்கள் இறந்த காலம் கிடையாது. அதுவும் எதிர்காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளி அடைந்தனர். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். அது என்ன? பள்ளிக்கு போய் முடிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து என்ன? அது ஒரு இறந்த காலம். பின் வருவனற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பின் வருவனற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். உழவர்கள் வயலில் இறங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பேசுவோம் இல்லையா? அது வந்து எனக்கு தமிழ் வார்த்தையில இறங்கினார்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க.
இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ்ல வந்து குடுத்துருப்பாங்க. சொற்களை இணைச்சு புதிய சொல்லை உருவாக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளோட குடுத்துருப்பாங்க சிலபஸ்ல. பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப குடும்ப விளக்கு. பின்வரும் பேச்சு வழக்கு. இதுவும் நியூ சிலபஸ் தான். பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. சரியாக சொன்னாய். சரியாக சொன்னாய் என்பதுதான் தமிழ் வார்த்தை, கரெக்டான வார்த்தை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. அவன் தலையணையில் படுத்தான். வீட்டுலன்னு சொல்லி கேட்போம். அதுக்கு வந்து விளக்கு. விளக்கு என்பது சரியானது. சரியான நிறுத்தற்குறிகள் உடைய விடையை கண்டறிக. சரியான நிறுத்தற்குறிகள் 2025 குரூப் 4க்கு நியூ சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க. இப்படியும் நடக்குமா என்ன? இப்படியும் நடக்குமா என்ன? கொஸ்டின் வகை. அதுக்கு மேல வந்து கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே போல சரியான நிறுத்தற்குறிகள் உடைய விடையை தேர்ந்தெடுக்க. யார் நீ? யார் நீன்றப்போ வந்து பாருங்க கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. என கேட்டான் கணியன். என கேட்டான் கணியன் என்பது சரியான ஆன்சர். நிறுத்தற்குறிகள் அறிதல். நிறுத்தற்குறிகள் அறிதல். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? தம்பிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் மார்க் வந்துருக்கணும். கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? லாஸ்ட்ல பாருங்க கொஸ்டின் மார்க் வந்திருக்கணும். அடுத்து மருவு பெயர்கள். இதுவும் உங்களுக்கு நியூ சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது தான். எல்லா சிலபஸும் வந்து பாருங்க உங்களுக்கு புக்லயும் வந்து இருக்கு. இதில் ஊர்ல பல ஊர்களுடைய மருவுகள் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. மயிலாப்பூர். மயிலாப்பூர்னாக்க மயிலை. மன்னார்குடி அப்படின்னு கேட்டாக்க மண்ணை. மன்னார்குடினா மண்ணை. நாகப்பட்டினம்னாக்க நாகை. நாகப்பட்டினம்னா நாகை. ஸோ நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் கொஸ்டின்ஸ் இது வந்து கவர் ஆகும். சரிங்களா? நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி சொன்னது தான். உங்களுக்கு எல்லா கொஸ்டின் வந்து கவர் பண்ணி தான் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே கவர் ஆகிடும். நானும் ஜிகே கவர் பண்ணி தான் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. சரிங்களா? கமெண்ட் போட்டிங்கன்னா நான் கொஸ்டின் வந்து ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனாக்க நான் சொன்ன மாதிரி தான் நான் 40 கொஸ்டினை கொடுத்துட்டு யூடியூபில் லாஸ்ட் வீடியோவாக இருக்கும் இது. சரிங்களா? ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் எடுத்துட்டுலாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நாகப்பட்டினம், மன்னார்குடி, குடந்தை இதெல்லாம் போய் என்ன பெரிய கொஸ்டினா இதெல்லாம் நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறது சொல்லுவாங்கன்னா 10 ஊர் பேர் தான் இருக்கு. 10 ஊர் பேருக்கு 10 கொஸ்டின் ஈஸியாக முடிஞ்சிடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டுலாம் இருக்கிறதுக்கு முடியாது. சரிங்களா? ஸோ ஜிகே தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்கினீங்கனாக்க நான் கொடுத்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஏன்னா நம்ம ட்விஸ்டட் தான் எடுத்திருப்போம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி தான் வந்து எடுத்திருப்போம் இல்லையா? ஸோ நான் ட்விஸ்டடாக வந்து கொடுத்துருக்கிறதுனால அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் யூடியூப்ல கொடுப்பேன். சரிங்களா? அதுக்கு என்ன கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். இங்கே வந்து நான் ட்விஸ்ட் வச்சிருக்கேன். இதுதான் சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க.